ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, புதிய ஆட்சியை அமைக்கிறது காலத்தோட கட்டாயம்ப்பா, நம்ம கையில் எதுவும் இல்லை. அதுதான் ஜனநாயகத்தோட முக்கியமான பணியும். உண்மைதான் மக்களே, இவர் சொல்கிற எந்த விஷயம் உண்மைதான். ஏன்னா நீங்கள் கூட்டி கடிச்சு என்ன வேணாலும் கணக்கு போட்டு பாருங்கள், தமிழக மக்கள் பெரும்பான்மை பக்கம் நிற்கிறது விஜய் அவர்கள் பக்கம் தான். அவர் ஆட்சி அமைக்கணும் தான் அவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. தாவேக்கா தோற்ற தொகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் மார்ஜின் ரொம்ப ரொம்ப கம்மி. தாவேக்கா கேண்டிடேட்ஸ் அந்தளவுக்கு டெபாசிட்டே இழக்கல எங்கேயும். அதான் இங்கே முக்கியமான விஷயமே. ஸோ மக்களோட தீர்ப்பு என்னது நம்மளுக்கு நல்லா தெரியுதுல. இதுதான் ஸ்டாலின் அவர்களுக்கும் தெளிவாக புலப்பட்டிருக்கு. ஸோ ஜனநாயகத்தோட முக்கிய பணி அதுதான். ஆளுநர் நடவடிக்கை எடுத்தே ஆகணும்னு நாங்கள் கேட்டிருக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎம்கே டபுள் கேம் ஆடலை. ரைட்டு, ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மை இருக்கா? ஏன்னா ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டு, இதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் காரில் கிளம்பிட்டாப்புல ஆளுநர் மாளிகைக்கு. இதுக்கு நடுவில் டிவிகேவினர்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பெரும்பான்மை இருக்கா? இல்லை. இது தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. டிவிகே வசம் 108 எம்எல்ஏஸ் ஒட்டுமொத்தமாக தான், விஜய் அவர்கள்கிட்ட மட்டும் 2. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. காங்கிரஸ் 5, சிபிஐ 2, மார்க்சிஸ்ட் பார்த்தீங்கன்னா 2. ஒட்டுமொத்தமாக கூட்டினீங்கன்னா 117 இடங்கள் வரும். அப்புறம் என்ன ப்ரோ, ஒரே ஒரு சீட்டு மட்டும் தான் குறையுது, போதுமே நினச்சிங்கன்னா நீங்கள் 2வது எடுத்துக்கணும். பிகாஸ் விஜய் அவர்கள் 2 தொகுதிகளில் எம்எல்ஏவாக இருக்க முடியாது. ஒரு தொகுதியில் ராஜினாமா பண்ணியே ஆகணும். ஸோ ஒரு தொகுதி மிஸ் ஆகுது அப்படின்னாலே 1 இங்கே குறைவாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ 2 தொகுதி உங்களுக்கு என்ன வேணும்? 2 தொகுதிகள் சார்ந்த எம்எல்ஏஸ் உங்களுக்கு தேவை. ஸோ 117 + 2 119 தான் இப்போதைக்கு இருக்க பெரும்பான்மை. 118 234. ஆனால் தாவேக்கா ஆட்சி அமைக்கணும்னா 119 தேவை. மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 117 கூட 2 சேரணுமா? பாசிபிலிட்டிஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா விசிகே கிட்ட 2 எம்எல்ஏஸ் இருக்காங்க. அப்படி அவங்க வரலையா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இருக்குல்ல, அவங்க கிட்ட 2 எம்எல்ஏஸ் இருக்காங்க. இன்னொரு பக்கம் கூடுதல் இணைப்பா இதே திமுக கூட்டணியில் தேமுதிகவும் இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்காப்புல. இவங்க எல்லா தரப்பும் ஆதரவு கொடுத்தாங்கன்னா 5 எம்எல்ஏஸுங்க. 117 + 5 எவ்வளோ? 122. பெரும்பான்மை வேற லெவலில் கிடச்சிரும். ஆனால் டிஎம்டிகே பெருசாக முடிவெடுக்கல, ஒதுங்கியாச்சு. இந்த ஐயுஎம்எல் இருக்காங்களா, அவங்க ஒரு வேலையை பார்த்துருக்காங்க, போப்போ சொல்கிறேன். அதுக்கப்புறம் விசிகா சார்ந்து தான் தமிழ்நாடு மக்களோட ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் அப்படி திரும்பிச்சு. ஆஃபீஸுக்கு போகிறவங்க கூட ஃபுல்லாக செல்ஃபோனில் நியூஸ் லைவை பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்து என்ன சொல்ல போகிறார், திருமான் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் சொல்கிற வார்த்தையை வச்சு தான் தமிழ்நாட்டில் அடுத்த ஆட்சி யார் அமைக்க போகிறான்ற பெரிய முடிவு எடுக்க போதில் இது சார்ந்து எல்லாம் ஆர்வமாக இருந்தாங்க. ஸோ பாசிபிலிட்டிஸ் பார்த்தாச்சா? ஓகே. ஐயுஎம்எல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, திட்டவட்டமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நேற்றுக்கு நைட்டு. ஏங்க, நேற்றுக்கு இருந்தோம், இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு இருப்போம் அப்படின்ட்டாங்க. என்ன அர்த்தம் புரியுதா? திமுகவை தாண்டி நாங்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு அர்த்தம்.